Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே புரட்சித் தலைவரின் முழு உருவச் சிலையை சேதப்படுத்தியோரை கைது செய்யவில்லை எனில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என அதிமுகவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பார்வதிபுரம் சந்திப்பில் இருந்த புரட்சித் தலைவரின் முழு உருவ சிலையின் கைப்பாகம் சமூக விரோதிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை அறிந்து கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் தளவாய் சுந்தரம் தலைமையில் திரளான அதிமுகவினர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பேசிய மாவட்ட கழக செயலாளர், உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை எனில் அதிமுக பொதுச் செயலாளரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு போராட்டம் நடத்தப்படும் எனவும் புரட்சித் தலைவரின் முழு உருவச் சிலை மீண்டும் நிறுவப்படும் எனவும் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் பச்சைமால், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாஞ்சில் வின்சென்ட், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சில் முருகேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கடந்த 2 நாட்களாக பெய்த மழை காரணமாக புளியமங்கலம் பகுதி ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் சுரங்கப்பாதையில் வெள்ள நீர் காரணமாக ஆபத்தான முறையில் தண்டவாளத்தை கடந்து செல்கின்றனர். இது குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் எம்எல்ஏவுமான ரவி ரயில்வே துறை அதிகாரிகளிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற பிரச்சார பயணத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் தலைமையில் திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். அண்ணா சிலை அருகே நடைபெற்ற பிரச்சார பயணத்தில் அதிமுக அரியலூர் மாவட்ட செயலாளர் தாமரை எஸ் ராஜேந்திரன் தலைமையில் அதிமுக தொண்டர்கள் பங்கேற்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்வில் பேசிய அரியலூர் மாவட்ட செயலாளர் தாமரை எஸ் ராஜேந்திரன், அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை கிடப்பில் போடுவதை மட்டுமே பணியாக செய்து வரும் கையாலாகாத திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு மக்கள் முடிவு செய்துவிட்டதாக குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், திமுக ஆட்சியின் நாட்கள் எண்ணப்படுவதாகவும் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக வருவார் என உறுதிபட கூறினார். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் பகுதியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் வாக்கு முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் இக்கூட்டத்தில் தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் கோபி, சங்கர் ராமநாதன், குழந்தை ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பேருந்து நிலையத்தில் அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ்.எம். சுகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி, தலைமை கழக பேச்சாளர் எல்.கே. ஏழுமலை, கழக இளம் பேச்சாளர் ஷகாங் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி அதிமுக ஆட்சியின் சாதனை, திமுக ஆட்சியின் அவலம் பற்றிய பிரசுரங்களை மக்களுக்கு விநியோகித்தார். பின்னர் முஸ்லிம்களின் கொள்கையை பரப்பிய ஹசரத் சர்தார் ஷா அவ்லியாவின் சமாதிக்கு மலர்தூவி மரியாதை செய்தார். இதில் வாலாஜா நகர செயலாளர் WG மோகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு காவல்துறைக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான தங்கமணி, முன்னாள் அமைச்சர் சரோஜா, கழக செய்தி தொடர்பாளர் மகேஸ்வரி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே போதை கலாச்சாரம் அதிகரித்து காணப்படுவதாகவும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் தமிழகம் போதையில்லாத மாநிலமாக மாற்றப்படும் எனவும் கூறினார். அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் கடலூர் வடக்கு மாவட்டம் சார்பில் பண்ருட்டியில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான MC சம்பத் சிறப்புரையாற்றினார். அதிமுக நகர கழக செயலாளர் கவுன்சிலர் மோகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC தாமோதரன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கனகராஜ், மாவட்ட பொருளாளர் ஜானகிராமன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஸ்டாலின் ஆட்சி, உதயநிதி ஸ்டாலின் இறக்கி விட்டிருக்காரு. குடும்பமே ஆட்சி, அந்த ஆட்சி குடும்பமே கொள்ளை அடிக்கின்ற ஆட்சி, அந்த ஆட்சி கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்ற ஆட்சி தான் அந்த ஆட்சி. ஒருவர் மந்திரி சரியில்லை, ஒருவர் டிபார்ட்மெண்ட் சரியில்லை, துறைதோறும் ஊழல் நிறைந்த துறை, எந்த துறையும் சரியில்லை, எது அவர் கட்டுப்பாட்டு இல்லை.
அவரு ஏதோ போறாரு வராரு போட்டோ ஷூட். தேனி கிழக்கு மாவட்டம் சார்பாக கண்டமனூரில் அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் முருக்கோடை ராமர், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ரதிமீனா சேகர் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். ஒன்றிய கழக செயலாளர் செந்தட்டி காளை தலைமை வகித்த இந்த பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் புதுப்பட்டியில் அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் PK வைரமுத்து தலைமை வகித்தார். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜநாயகம், கழக செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி ஆகியோர் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர்.